ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. நீங்கள் பார்த்துக்கிறது ரியல் கிரிக்கெட் வேர்ல்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 1975 வேர்ல்டு கப் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் மொத்தம் எத்தனை டீம் இருக்குது, என்னென்ன குரூப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். குரூப் 1ல் வந்து இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு ஒரு 4 டீம் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2ல் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் மொத்தம் 4 டீம் இருக்காங்க இந்த குரூப்லையும். மொத்தம் இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் 8 டீம் இருக்குது. நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக இந்தியன் டீமை வச்சு தான் விளாட போகிறோம். ஸோ 1975 வேர்ல்டு கப் சீரிஸோட ஃபஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச். சஞ்சய் மஞ்சேகர் கமெண்ட்ரி பண்ணுறாப்புல. இந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலாந்தில் தான் நடந்ததுனால நம்ம ஃபுல்லாகவே இங்கிலாந்து கிரவுண்டை மையமாக வச்சு தான் நம்ம இந்த டோர்னமெண்ட் விளாட போகிறோம். ஒரு டீமுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் 3 லீக் மேட்சஸ் இருக்கும். கண்டிப்பாக அதில் நம்ம 2 மேட்சஸும் வின் பண்ணால் தான் நம்ம வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலாம். ஸோ இன்னையிலேருந்து நம்ம சேனலில் வந்து ரியல் கிரிக்கெட் 24 கேமில் இருந்து நம்ம ரோடு டு வேர்ல்டு கப் சீரிஸ் ப்ளே பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோடு டு வேர்ல்டு கப்னால் நீங்கள் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் மட்டும் நினைக்காதீங்க. T20 வேர்ல்டு கப்பையுமே நம்ம வந்து ப்ளே பண்ணி வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச அனைத்து ஐபிஎல்லையுமே நம்ம ரோடு டு ஐபிஎல் சீரீஸ்லையுமே நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கும் ஒரு தனியாக வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ இன்னிலிருந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு மேட்சோட டாஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் 19 வேர்ல்டு கப் இங்கிலாந்தோட ஸ்குவாடு. நெக்ஸ்ட் இது வந்து இந்தியனோட ஸ்குவாடு. கவாஸ்கரை மட்டும்தான் நமக்கு அதில் தெரிஞ்சிருக்கு, வேறு யாருமே தெரியல. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்சுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சுனில் கவாஸ்கர் அண்ட் எஃப் இன்ஜினியரை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலாந்துக்காக ஜே ஸ்னோ தான் நியூ பாலை வந்து டேக்கன் பண்ணுறாரு. ஸோ 1975 வேர்ல்டு கப் சீரீஸோட ஃபஸ்ட்டு மேட்சோட ஃபஸ்ட்டு பால். இந்த டோர்னமெண்ட்லாம் 1975 நடந்தனால நமக்கு எந்த ஒரு பிளேயர் நேமே சரியாக தெரியல மக்களே. செகண்ட் பால், இது ஒரு நல்ல ஷார்ட் பால் தான். லெக் சைடு ஃபீல்ட் ஒரு ஆள் தான் இருக்கார். கேப்பில் போயிரும்னு நினைக்கிறேன். கேப்பில் போயிடுச்சுங்க. ஸோ இங்கே நம்ம டீமோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வந்துருச்சுங்க. அகைன் ஒரு இன்ஸ்விங்கர் பால் தான் வருது. இதை கொஞ்சம் லாங் ஆஃப் பக்கெட் அடிக்கலான்னு பார்ப்போம். சரியாகவே தண்டலைங்க. இது சரியாகவே தண்டலை. கண்டிப்பாக கேட்ச் போயிடுச்சு மக்களே. ஸோ நம்ம டீமோட ஃபஸ்ட்டு விக்கெட் இங்கே விழுந்திருக்கு. இங்கிலாந்து நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயே ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்துருச்சுங்க. இது நம்ம கொஞ்சம் பின்னடைவுன்னே சொல்லலாம். அகைன் ஒரு இன்ஸ்விங்கர் யாக்கர் தான். இது தேர்ட் திசையில் அடிச்சிருவோம். ஆஹா, அங்கேயும் போயிடுச்சுங்க. அங்கேயும் இங்கே ஆச்சுங்க. கைக்கே போயிடுச்சு கரெக்டாக. நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அது ஒன்று நடக்குதுங்க. ஸோ நம்மளோட 2 ஓப்பனிங் பேருமே ஃபஸ்ட்டு 2 ஓவருக்குள்ளே தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விஸ்வநாத் வந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு இதுவும் இன்ஸ்விங்கர் தான் பந்து. கேப்பில் அடிச்சிருக்கோம், கரெக்டாக போயிடுச்சு. இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரவுண்ட்லேயே அடித்தாலே நமக்கு பவுண்ட்ரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் பால். அற்புதமான ஒரு ஷாட்டுங்க. 6 போயிடுச்சு. அந்த ஷார்ட் பாலை கரெக்டாக ஜம்ப் பண்ணி அற்புதமான ஒரு 6. ஸோ நம்ம இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு 6 இங்கே வந்திருக்கு. ஸோ 4th ஓவரோட லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன போல்ட் ஆகிட்டோமா? எப்படிங்க எட்ஜ் ஆயிடுச்சா? என்னங்க நடக்குதுங்க? இவர் தான் நல்லா அடிச்சுருந்தார், அவரும் போயிட்டார். இப்போ தாங்க சொன்னேண்ணா, கரெக்டாக நம்ம 6-4 அடிக்க அடிக்க நமக்கு ஆசை வந்துடும். கரெக்டாக அடிக்க போய் அவுட் ஆயிடுவோன்னு. கரெக்டாக அதே மாதிரி அவுட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு பவுண்ட்ரி வந்துருச்சு. இங்கே அடுத்து ஒரு ஷார்ட் பால் தான். இதுவும் நல்ல கேப்பில் அடிச்சிட்டோம்னா 4 போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் அடிக்க நமக்கு அடிக்க தான் ஆசை வருது. பட் அடிக்க போய் சில நேரம் நம்ம அவுட் ஆயிடுறோம். அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடியே ஆகணும். ஏன்னா நம்ம கையில் ஆல்ரெடி 3 விக்கெட்டு போயிடுச்சு. இப்போவே ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பந்தெல்லாம் வந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஏன்னா தேர்ட் சைடு ஃபீல்டர் இல்லை. இந்த மாதிரி பந்தெல்லாம் போட்டால் நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 5th ஓவரோட ஃபஸ்ட்டு பாலே நம்ம பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாலும் ஒரு ஷார்ட் பால் தான். நல்ல ஒரு ஷாட்டுங்க. சூப்பரான ஷாட்டுங்க. இது நல்ல பேக் ஃபுல்லில் போய்ட்டு நல்ல ஒரு பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அற்புதமாக அந்த 6 போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 பந்தில் நல்லாவே ரன் வந்துருச்சுங்க இந்த ஓவரில். ஸோ 3வது பந்தில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியாக தண்டலை, கரெக்டாக கைக்கு போயிடுச்சுங்க. ஸோ நம்ம டீமோட 4வது விக்கெட்டு போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம மேட்ச்சு கையை விட்டு போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இயர்லியாகவே 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க மீண்டு வர்றது. ஏன்னா இது ஒன் டே வேர்ல்டு கப்பு 50 ஓவர்ஸுங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சிரமம்னே சொல்லலாம். இருக்கிற மிச்ச விக்கெட்டை வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே ஆடுவோம். மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் தான். மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஷாட்டு நல்ல கேப்பில் போட்டுருவோம். இது ஒரு நல்ல அற்புதமான பவுண்ட்ரி. ஸோ இந்த மாதிரிலாம் பவுண்ட்ரி வர வர நல்லா இருக்குது பார்க்க. ஸோ ஆனால் இடையில விக்கெட்டு வந்துடுது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு கரெக்டாக கேப்பை ஃபைண்ட் பண்ணியிருக்காப்புல பிளேயரு. ஸோ 10 ஓவர்ஸ் முடிவில் நம்ம 74 ரன்ஸுக்கு 4 விக்கெட் விட்டுருக்கோம். ஸோ 11th ஓவரோட ஃபஸ்ட்டு பால். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடில் கரெக்டாக கேப்பை ஃபைண்ட் பண்ணியிருக்கார் கெய்க்வாட்.
ஸோ 13வது ஓவரோட 3வது பால். ஸ்ட்ரெயிட்டில் யாருமே இல்லை, அதனால ஸ்ட்ரெயிட்டில் அடித்து பார்ப்போம். என்னங்க பிடிச்சிட்டாரு! ஆஹா! நம்ம டீமுக்காக 45 ரன் அடித்த கெய்க்வாட் அவுட் ஆக்கிட்டாங்க. இதுதான் மேட்ச்சு கையை மீறி போகிற தருணமான்னு தெரில. ஸோ நல்லா அடிச்சுக்கிருந்த கெய்க்வாட் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ்னு சொல்லலாம். 50 போடாமல் போகிறாரு. அந்த விக்கெட்டை பார்த்துட்டு வந்துடும் மக்களே. நல்ல ஒரு கேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா நானே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கேட்ச் பிடிப்பாங்கன்னு. கரெக்டாக ஜம்பை போட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாப்ல. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் சோல்கர் தான் வந்திருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் தான் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. வந்த உடனே டேக் ஆன் பண்ணியிருக்காரு சோல்கர் லிவரை. அற்புதமான ஒரு அட்வான்ஸ் ஆரிங் வந்து ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் பால் தான் போட்டிருக்காரு. மறுபடியும் அற்புதமாக ஒரு பவுண்டரிங்க. ஸோ வந்தாக்களே லிவரை டேக் ஆன் பண்ணியிருக்காரு நம்ம சோல்கர். 13 ஓவர் முடிவில் 96க்கு 5 விக்கெட்டில் இருக்கும். மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் தான், அற்புதமாக ஒரு ஷாட்டுங்க. ஸோ இது மாதிரி இந்தியன் தாங்க நம்ம டீமுக்கு தேவை. விக்கெட் ஒரு பக்கெட்டு விக்கெட் விழுந்தாலுமே ஒரு பக்கெட் ரன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பால் ஆஹா இது அவுட்டு தாங்க. ஏன்னா அது எனக்கே தெரிஞ்சு நல்ல ஒரு அவுட்டு தாங்க. ஸோ சோல்கர் கடையை கட்டிட்டாரு. நெக்ஸ்ட் நியூ பேட்டராக வந்திருக்க அமர்நாத் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவர் 2 பந்துக்கு 3 ரன் அடிச்சிருக்காரு. அவரை வச்சு ஏதாச்சும் அடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அடித்தால் ஐயோ மறுபடியும் கைக்கே போயிடுச்சுங்க. நம்ம என்ன தான் பண்ணி நம்ம கேப்பை ஃபைன் பண்ணாலும் கரெக்டாக ஃபீல்டுக்கிட்டே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் லால் வந்திருக்காரு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 6 4 அடிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம சிங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகும். அதுலேருந்து ஒரு நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பேட்டிங் பண்ணவே இல்லை. ஏன்னா அடிக்கடி நம்ம விக்கெட் விட்டனால நமக்கு இன்றைக்கி ஏர்லியாகவே ஒரு 7 விக்கெட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இடையில ஒரு சில போர் வந்துச்சு, ஒரு சில பவுண்டரிஸ் வந்துச்சு. இந்த நெக்ஸ்ட்டு ஒரு விக்கெட் போயிடுச்சுங்க. கேமில் ஃபீல்டிங்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அசால்ட்டாக எல்லா பந்தையும் பிடிச்சிடுறாங்க ஒன் ஹேண்டில். நல்ல இன்னிங்ஸ் விளாண்டு போகிறாரு வெங்கட்ராகவன். 33 பந்துக்கு 31 ரன் அடிச்சிருக்காரு. அபில் அலி வர்றாரு. இனி வர எல்லா பேட்ஸ்மேனுமே டைலண்டராக தான் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பவுலராக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அடித்தாலும் நமக்கு எந்த ஒரு ரன் கிடைக்க போகிறது கிடையாது. இந்த நெக்ஸ்ட்டு ஒரு விக்கெட்டு. ஃபீல்டிங்கெல்லாம் தரமாகவே பண்ணிடுறாங்க. பவுலிங்கும் அதே மாதிரி மாசாக இருக்குது இந்த கேமில். ஃபைனலி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்துருக்குங்க. நல்லாவே ஒரு ஃப்ளிக் ஷாட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நல்ல பவுண்டரிஸ் வேறு இடையில வருது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 9 விக்கெட் விழுந்துருச்சு இப்போவே. சேம் ஷாட் தான் மறுபடியும். இது ஸ்ட்ரெயிட்டாகவே கைக்கு போயிடுச்சுங்க. ஸோ நம்மளோட இன்னிங்ஸ் இதோட முடிவடையுது. 128க்கு நம்ம மொத்தமாக ஆல் அவுட் ஆகிட்டோம். ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு பேட்டிங் லைனப் தான் நமக்கு இன்றைக்கி. ஸோ 129 எடுத்தால் இங்கிலாந்து வின் பண்ணிடுவாங்க அந்த மேட்சை. ஸோ நம்ம பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். பவுலிங் நமக்கு அவ்வளோவா வராது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாகவே லால் தான் ஃபஸ்ட்டு ஓவர் எடுத்து பவுலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியனோட ஓப்பனிங் பேரை சீக்கிரமாகவே அவங்க வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வூட் அண்ட் ஆமிஸ் 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளையாச்சும் நம்ம விக்கெட் எடுத்தே ஆகணும். இதோ வந்துருச்சுங்க. மொதல் ஓவர்லேயே வந்துருச்சுங்க அந்த விக்கெட்டு. போடுங்க தீக்ஷனா செலிப்ரேஷன். இங்கிலாந்து மட்டுமா ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பாங்க? இந்தியா நாங்கள் எங்களாலேயும் இருக்க முடியுங்க. பயங்கரமான எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது மொதல் ஓவரில் வந்த விக்கெட்டு. ஸோ இங்கிலாந்து நம்ம ஏர்லியாகவே ஒரு விக்கெட் எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக டக்குன்னு நம்ம விக்கெட் எடுத்தோம்னாலே நம்ம இந்த கேமுக்குள்ளே உள்ளே வரலாம். ஸோ இங்கே ஒரு பவுண்டரி போயிடுச்சுங்க. தேர்டு ஓவரில் தேர்டு பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. அருமையாக கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு பவுண்டரிங்க. மொத்தம் 3 ஓவருக்கு 31 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டில் இருக்காங்க இங்கிலாந்து. கரெக்டாக மறுபடியும் கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து பந்தை வந்து மேலேயே அடிக்க மாட்டேங்கிறாங்க. தரையோட்டவே அடித்து ரன் எடுத்துக்கிருக்காங்க. ஒரு ஒய்டுங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஒய்டு கொடுத்துட்டாங்க. இந்த நிலைமையில் நமக்கு இப்போ ஒரு 2-3 விக்கெட் வந்தால் தான் நம்ம கேமுக்குள்ளே வரலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே செகண்ட் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீல்டரு மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்சை ட்ராப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டரு. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி கேட்ச் தான் நம்ம மேட்சுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கும். பட் நம்ம கேட்சை விட்டுட்டோம். கேட்சை ட்ராப் பண்ணதுக்கு நம்மளும் ஒரு காரணங்க. ஏன்னா மேனுவல் ஃபீல்டிங்கில் இருந்துச்சு, நான் அதை சரியாகவே கவனிக்கலை. முழுக்க அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ இங்கே வந்து 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு 35 பால்ஸில். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இங்கிலாந்து டீம் வந்து கரெக்டாகவே ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அற்புதமாகவே ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு விக்கெட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். விக்கெட்டுன்னே நினைக்கிறேன். கரெக்டாக போல்டில் அடிச்சிருக்கு, நமக்கு சரியாக தெரியலை. பட் தீக்ஷனா செலிப்ரேஷன் வந்தாச்சுங்க. நமக்கு 2வது விக்கெட்டு கிடச்சிருச்சிங்க. விட்டு 23 ரன்னுக்கு கிளம்புறாரு, நடையை கட்டிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீக் வராரு. ஸோ 8 ஓவர் முடிஞ்ச நிலையில் 62 ரன்ஸுக்கு 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அற்புதமான ஒரு பேக் ஃபுட் பஞ்சுங்க. சூப்பராக கேப்பை கரெக்டாக பயன் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன்.
இங்கிலாந்து பேட்டிங் சூப்பரா இருக்குங்க. கரெக்ட்டா எல்லா ஃபீல்ட் செட்டப் பார்த்து கரெக்ட்டா கேப்ல ஃபைண்ட் பண்றாங்க. இந்த அற்புதமா அடுத்த ஒரு பவுண்டரி. யாக்கர் பால கரெக்ட்டா பிளேஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம கூட ஒரு 3 சிக்ஸ் அடிச்சோங்க. ஆனா, இங்கிலாந்து டீம் கரெக்ட்டா ஸ்டோக்லயே ரன் அடிச்சுக்கிருக்காங்க. கரெக்ட்டா கேப்ப பார்த்து ஃபைண்ட் பண்ணி 4 அடிக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒரு பவுண்டரி. அற்புதமா அடிக்கிறாங்க எல்லா ஷாட்டுமே. நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம போயிட்டு ஷார்ட் மேப்லேருந்து நம்ம ஒரு நல்ல நல்ல ஷாட்டா எடுத்து வச்சுக்க வரணுங்க. கரெக்ட்டா கேப்ப பார்த்து ஃபைண்ட் பண்ணிக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுண்டரி. எனிவே இந்த மேட்ச் நம்ம கைய விட்டு போச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மேட்ச்சுக்குள்ளேயே வர முடியாது. ஸோ, இங்க இங்கிலாந்துக்காக ஒரு அற்புதமான 50ய பதிவு செஞ்சிருக்காரு. கே. ஃப்ளெச்சர் 5 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காருங்க. ஒரு 6 கூட அடிக்கல. ஸோ, கரெக்டான நேரத்துல ஒரு நல்ல 50ய போட்டு ஃப்ளெச்சர் அசத்திக்கிருக்காரு. ரியல் கிரிக்கெட் கேம்ல இந்த ஓவர்ஸோட கேப்லலாம் அற்புதமா இருக்குங்க கிராபிக்ஸ்லாம். அழகா குடுத்துருக்காங்க. ஸோ, 16வது ஓவரோட 2வது பந்து. அற்புதமான ஒரு காட்டன் பாலுங்க. அவங்க மட்டும் தான் நமக்கு பிடிப்பாங்களா? நம்மளும் அவங்களுக்கு பிடிப்போம்னு காமிச்சிருக்காரு நம்ம தீக்ஷனா செலிப்ரேஷன்காரரு. இவர் பேர் என்னன்னு தெரியலங்க. நம்ம டீமுக்காக ரொம்ப உழைச்சிக்கிருக்காரு. லால் தாங்க நம்ம டீமுக்காக 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மத்த பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா லால் மட்டுமே நம்ம டீமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிருக்காரு. செம்ம ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்ல. பேட்ல தன்னாக்குல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே தெரிச்சுக்கு போயிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு மிடில் ஆஃப் த பேட்ல தான் இருக்கணும். இன்னும் 9 ரன் அடிச்சா இங்கிலாந்து வந்து இந்த கேமை வின் பண்ணிருவாங்க. ஸோ, அதுல ஒரு 4 ரன் இங்க வந்துருச்சுங்க. கரெக்ட்டா மறுபடியும் ஒரு கேப்ப ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 150 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தோம்னா, நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோர் 128லாம் ஈஸியாவே அடிச்சிருவாங்க. ஒன் டே ஃபார்மேட்ல. இந்த நெக்ஸ்ட் பவுண்டரி ஒண்ணு வந்துருச்சு. ஸோ, இதோட இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ, இங்கிலாந்து இந்த மேட்சை வின் பண்ண இன்னும் 1 ரன் தாங்க தேவை. ஸோ, அந்த ரன் இதில் வந்துருமா? கண்டிப்பாக வந்துருச்சுங்க. ஸோ, இங்கிலாந்துக்காக வின்னிங் ரன்ஸ் வந்து கிரிக் அடிச்சிருக்காரு. நமக்காக லால் நல்லா பந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம். 3 விக்கெட் அவர் மட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ, இங்கிலாந்து இந்த மேட்சை வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்த மேட்ச்சில் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கோம். ஏன்னா பேட்டிங் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் அது இருக்காது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் கன்ஃபார்மாக கம்பேக் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் 2 மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் தான். ஏதாச்சும் ஒரு மேட்ச் தோத்தாலுமே நம்ம இந்த டோர்னமெண்ட் வெளில போக வேண்டியதான். ஸோ, இங்கிலாந்து நல்லாவே பேட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 129 வந்து அசால்ட்டாகவே ஒரு 17.3 ஓவர்லேயே அடித்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக 3 விக்கெட் மட்டும்தான் விட்டுருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் நம்ம பேட்டிங் உங்களுக்கே தெரியும். பொழிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கெய்கோடு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா விளாண்டாரு. அதுக்கப்புறம் வெங்கட் ராகவன் கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக விளாண்டாரு. அவங்க இதில் ஃபிக்சர் வந்து அழகாக விளாண்டாரு. ஆனால் நமக்கு இந்த டோர்னமெண்ட்ல இன்னும் 2 லீக் மேட்சஸ் பாக்கி இருக்குது. ஒன்று வந்து நியூசிலாந்து கூட, நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. 2 மேட்ச்லேயே நம்ம கம்பேக் கொடுக்குறோம், மாஸ் காட்டுறோம். 1975 வேர்ல்டு கப்போட அடுத்த 2 மேட்சை நம்ம வின் பண்ணி கப் அடிக்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேட்டிங்கில் தான். ஸோ, இங்கிலாந்து வந்து அவங்களோட ஃபஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இந்தியா கூட. 1975 வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட் மேட்சை வந்து இங்கிலாந்து வந்து இந்தியா கூட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ, நமக்கு வந்து அடுத்து வரப்போகிற எல்லா மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் தான். ஸோ, எல்லாரையும் நம்ம செகண்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே.